தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்துல நிறைய விஷயங்களை பேசினாரு. அதுலயும் முதன்மையா சொல்றது என்னன்னா, நான் யாரு பேர்லயும் மென்ஷன் பண்ணதானே சொல்றீங்க, இப்ப நான் மென்ஷன் பண்றேன், அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களும் அவர் ஆழமா பேசியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க, அப்ப உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. இதுவரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் எப்பவுமே எப்படி பேசுவாருன்னா, ஆள்றவங்க சென்ட்ரல் ஆள்றவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. இந்த தடவை பேரை குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மற்றும் பிற கட்சி தலைவர்கள் தான். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே இவர் பண்ணிட்டு இருக்காரு, யாரு பேரையும் சொல்ல தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல அந்த விஷயத்தையே சொல்லியிருக்காரு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. இது மட்டும் இல்லாம சைலண்டா அண்ணாமலை அவர்களையும் கொஞ்சம் கலாச்சிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சென்ட்ரல்ல ஆள்றவங்க நான் ஓப்பனா சொல்லிட்டேன், இதுல நான் மோடி அப்படிங்கிற ஒரு பேர் தான் சொல்லணுமா, அப்ப சொல்லிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும். நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். இல்ல சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும் புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. தாவேகா விஜய் அவர்கள் அழுத்தி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்க மன்னராட்சி தான் நடக்குது. அதாவது தமிழகத்தில் இருக்கிற குடும்பம் வாழணுமா வேணாமான்றது இவங்களோட பிரச்சனை கிடையாது, இவங்களோட குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை அப்பா சொல்ற முதல்வர் அவர்களுக்கு தான் ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்லணும். அதாவது தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, திருமண பக்கம் எல்லாம் ரேப்பு கொலை இது எல்லாமே நடக்குது. இப்படி இருக்கிற சமயத்துல எப்படி உங்களை அப்பான்னு கூப்பிட வாயில வருது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருப்பாரு விஜய் அவர்கள். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க.
உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. தமிழகத்துல பல போராட்டங்களை மென்ஷன் பண்ணியும் அவர் பேசியிருந்தாரு. அதாவது சாம்சங் ஊழியர்களோட போராட்டம், டங்ஸ்டன் போராட்டம், அது மட்டும் இல்லாம நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட போராட்டம், பல விஷயங்களை அவங்க எடுத்து பேசியிருந்தாங்க. சோ அது போராட்டங்களை மென்ஷன் பண்ணதையும் தாண்டி தாவேகா கட்சி ஒருவேளை 2026ல வரும், அது வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூஸ் பம்ப் ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. எத்தனை போராட்டங்கள்? பரந்தூர் போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய அமைப்புகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி போராட்டங்கள். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது. ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும். கடைசியா தாவேகா விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எந்த கட்சியும் பண்ணாத சாதனை தாவேகா மட்டும்தான் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஹிஸ்டாரிக் மொமெண்ட். The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamarajar's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiyar's social inclusivity and communal harmony, Anjali Ammal's fighting for water resources were the reasons for choosing them as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare 2 historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் வரும் 2026இல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா? இந்த வீடியோல நீங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உரைய தொடங்கும் போதே எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாருன்னா, எங்களுக்கு மாநாடுக்கு பெர்மிஷன் தரல, பொதுக்குழுக்கு பெர்மிஷன் தரல, மக்களை சந்திக்க பெர்மிஷன் தரல, எங்களை சந்திக்க விடாம பண்றதுக்கு நீங்க யாரு? நான் தான் முதலமைச்சர் ஆக முடியாது, நான் தான் முதலமைச்சர் கனவு காண்றேன்னா சொல்றீங்களே, அப்படி இருக்கிறப்ப தாவேகா கட்சியை பத்தி ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. மாநாட்டுல ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. ரைட். ஓகே, ரைட், புரிஞ்சிச்சு. இந்த மாதிரி பல பரபரப்பான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சிகப்பு நாடாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.